வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வீரச்சிறார் தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். இயற்கை வேளாண் உற்பத்திப் பொருட்களை ஊக்குவிக்க கூட்டுறவு அமைச்சகம் முக்கிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். விவசாயிகள் நலனுக்காக கடந்த 5 ஆண்டுகளில் 1,94,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 3வது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வீரச்சிறார் தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். பாரத் மண்டபத்தில் பிற்பகல் 12:15க்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றவுள்ளார். சீக்கிய மதத்தின் குரு கோவிந்த் சிங்கின் புதல்வர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 26ஆம் தேதி வீரச்சிறார் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் போது வீரச்சிறார் விருது பெற்ற சிறுவர்களுடனும் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடவுள்ளார். இயற்கை வேளாண் உற்பத்தி பொருட்களை ஊக்குவிக்க கூட்டுறவு அமைச்சகம் முக்கிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ரேவாவில் விவசாயிகள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இயற்கை விவசாயத்தின் மூலம் விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் என்றார். தற்போது நாடு முழுவதும் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இயற்கை முறையிலான சாகுபடி பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இயற்கை வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு சான்றளிக்க 2 பெரிய கூட்டுறவு அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் இவற்றின் மூலம் 400க்கும் மேற்பட்ட ஆய்வகங்களின் வாயிலாக சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இயற்கை முறையிலான உற்பத்தி பொருட்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்பதால் உலகம் முழுவதும் இதற்கு வரவேற்பு அதிகரித்துள்ளதாக திரு அமித் ஷா தெரிவித்தார். விவசாயிகள் நலனுக்காக கடந்த 5 ஆண்டுகளில் 1,94,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மாநில வேளாண் அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாயிகள் நலனுக்காக பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இதன் ஒரு பகுதியாக பல்வேறு இடங்களில் வேளாண் கண்காட்சிகள் மற்றும் கருத்தரங்குகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் நாளை முதல் 2 நாட்கள் நடைபெறும் கண்காட்சி மற்றும் கருத்தரங்குகளில் விவசாயிகள் பங்கேற்று பயனடைய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரியில் நேற்றிரவு பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், திமுக ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 15% அதிகரித்துள்ளதாகவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 52% அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். விவசாயிகளுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் நலனில் திமுக அரசு அக்கறை செலுத்தவில்லை என்றும் அவர் கூறினார். மரவள்ளி, மஞ்சள் உள்ளிட்டவற்றிற்கு ஆதரவு விலை தரப்படும் என்று கூறிய வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். மத்திய அரசின் திட்டங்களால் கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் அதிக அளவில் பயனடைந்திருப்பதாக அவர் கூறினார். இந்த மாவட்டத்தில் 1,75,000 விவசாயிகள் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தில் பயனடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த மாவட்டத்தில் மண் வள அட்டை திட்டத்தால் 23,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். இலங்கை கடற்படையால் கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் இன்று அதிகாலை நாகை மாவட்டம் வேதாரண்யத்திற்கு வந்தடைந்த நிலையில் அங்கிருந்து சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் மீன்பிடிக்க சென்று கடந்த நவம்பர் மாதம் 3ஆம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 4 மீனவர்கள் ஃபைபர் படகுடன் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் நேற்று 4 மீனவர்களையும் இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி மீனவர்கள் 4 பேருக்கும் தலா ரூபாய் 10,000 அபராதம் விதித்து உத்தரவிட்டார். அபராத தொகையை கட்டியவுடன் படகுடன் மீனவர்கள் 4 பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள் என நீதிபதி தீர்ப்பளித்தார். மீனவர்கள் 4 பேருக்கும் உடனடியாக இந்திய துணை தூதரகத்தின் அதிகாரிகள் மூலம் அந்த அபராத தொகை கட்டப்பட்டது. தொடர்ந்து 4 தமிழக மீனவர்களும் விடுதலை செய்யப்பட்டனர். பின்னர் அவர்களின் ஃபைபர் படகுடன் இந்திய கடலோர காவல்படையிடம் நள்ளிரவில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே சர்வதேச கடல் எல்லையில் ஒப்படைக்கப்பட்டனர். இதையடுத்து இன்று அதிகாலை வேதாரண்யம் அடுத்த ஆற்காட்டுத்துறை கடற்கரைக்கு 4 மீனவர்களும் படகுடன் அழைத்து வரப்பட்டனர். அங்கிருந்து சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கேரளாவின் ஆலப்புழா மற்றும் கோட்டயம் மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை அடுத்து தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் கோழிப் பண்ணைகளில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கென கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் அதிவிரைவு படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரள மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள பறவை காய்ச்சல் பாதிப்பு காரணமாக நாமக்கல் மண்டலத்தில் உள்ள கோழிப் பண்ணைகளில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளன. பண்ணைகளில் வெளியாட்கள் மற்றும் வாகனங்கள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டு உயிரி பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஆட்கள் மற்றும் வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளிக்கப்பட்ட பின்னரே பண்ணைகளுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். மாவட்டத்தில் உள்ள கோழிப் பண்ணைகளை கண்காணிக்க கால்நடை பராமரிப்புத் துறையின் மண்டலம் சார்பில் 45 அதிவிரைவு படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அதிவிரைவு படையிலும் கால்நடை உதவி மருத்துவர், உதவி ஆய்வாளர்கள், கால்நடை பராமரிப்பு உதவியாளர் இடம்பெற்றுள்ளனர். அதிவிரைவு படையினர் மண்டலத்தில் உள்ள கோழிப் பண்ணைகளில் தனித்தனியாக ஆய்வு மேற்கொள்வார்கள். இந்த ஆய்வுகளின் போது பண்ணைகளில் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்து இறந்த கோழிகளை நோய் பரிசோதனை செய்வது உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்கள் கூறுகின்றனர். இப்பகுதியில் நிலவும் தட்பவெப்பநிலை மற்றும் பண்ணைகளில் பின்பற்றப்படும் உயிரி பாதுகாப்பு முறைகளால் பறவை காய்ச்சல் நோய் கிருமிகள் நாமக்கல் பகுதிகளில் பரவ வாய்ப்பில்லை என வல்லுநர் குழுவினர் தெரிவித்திருந்தாலும் கோழிப்பண்ணைகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன். இருவரிச் செய்திகள். கிழக்கு உக்ரைனில் உள்ள ஸ்வியாட்டோ போக்ரோஸ்கே பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தான்சானியாவின் கிளிமாஞ்சாரோ மலைப்பகுதியில் நேரிட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். விடுதலைப் போராட்ட வீரரும் கல்வியாளருமான மதன் மோகன் மாளவியாவின் பிறந்த தின நிகழ்ச்சி நேபாளத்தில் இந்திய தூதரகம் சார்பில் நடைபெற்றது. குஜராத்தின் வத்வாவில் கட்டப்பட்டுள்ள ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் புதிய வளாகத்தை மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று திறந்து வைக்க உள்ளார். நீதிமன்றங்களுக்கு வெளியே தகராறுகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பாக 2 நாட்கள் நடைபெறும் தேசிய மத்தியஸ்த மாநாட்டை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் கோவாவில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு பல்வேறு இடங்களில் அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. கள்ளக்குறிச்சியில் இன்று நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பங்கேற்று 1773 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் சென்னை மண்டல அலுவலகத்தின் சார்பில் சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் சிறப்பு முகாம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. சென்னையில் 4079 வாக்குச்சாவடி மையங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஜனவரி 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பள்ளி மாணவர்களுக்கிடையேயான 69வது தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டி பெரம்பலூரில் இன்று தொடங்குகிறது. இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள பாரத ரத்னா எம்ஜிஆர் விளையாட்டு மைதானத்தில் இந்திய பள்ளி விளையாட்டு குழுமம் சார்பில் பள்ளிகளுக்கிடையே 69வது தேசிய அளவிலான டேபிள் டென்னிஸ் விளையாட்டுப் போட்டிகள் இன்று காலை துவங்குகின்றன. இந்த விளையாட்டுப் போட்டிகள் வரும் 30ஆம் தேதி நடைபெறுகின்றன. இப்போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 17 வயதுக்குட்பட்ட 175 மாணவர்களும் 175 மாணவிகள் கலந்து கொள்ளனர். போட்டிகளை 140 அலுவலர்கள் முன்னின்று நடத்த உள்ளனர். போட்டிக்கான ஏற்பாடுகளையும் மாணவ தங்குவதற்கான தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூரிலிருந்து எம். செல்வராஜ். இந்தியா இலங்கை இடையேயான 3வது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. திருவனந்தபுரத்தில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே நடைபெற்ற 2 போட்டிகளில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வீரச்சிறார் தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். இயற்கை வேளாண் உற்பத்தி பொருட்களை ஊக்குவிக்க கூட்டுறவு அமைச்சகம் முக்கிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார்.
விவசாயிகள் நலனுக்காக கடந்த 5 ஆண்டுகளில் 1,94,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 3வது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.